நண்பர்களே வணக்கம். தமிழர் உணவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நேற்றைய தினம் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த புத்தாண்டு நிகழ்வில் மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால், ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் கூட இந்து மத கோயில்களிலும் தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் இந்த நாடு செக்யூலர் ஸ்டேட் என்பதை நிரூபிக்கிற வகையில் எல்லோரும் அவரவர் ஆலயங்களிலே நள்ளிரவு பூஜைகள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளோடு வழிபட்டு இந்த மக்கள் அனைவரும் ஒன்றாக சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அனைவரும் வழிபட்ட அந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். அதில் சந்தோஷம்தான். ஒரு மனிதன் இந்துவாக இருப்பானா, கிறிஸ்தவனாக இருப்பானா, இஸ்லாமியராக இருப்பானா என்று கேள்வி கேட்கிற பொழுது, எங்களை பொறுத்த மட்டில் இந்துவாகவோ இஸ்லாமியராகவோ கிறிஸ்தவனாகவோ இருப்பதை விட நீ ராமனாகவும் இயேசுவாகவும் நபிகளாகவும் இரு என்று தான் நாங்கள் சொல்வோம். அதுதான் மதங்கள் தோற்றுவித்த குருமார்களுடைய லட்சியம். அவர்கள் அந்த கொள்கைக்காகத்தான் உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்துவாக இருப்பது பெருமை, கிறிஸ்தவனாக இருப்பது பெருமை, இஸ்லாமியராக இருப்பது பெருமை, அதில் எந்தெந்த கூட்டங்களோடு எவ்வளவு பொருளாதாரத்தோடு எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல. அதைத்தான் மனிதன் இன்றைக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறான். அது இல்லை. நீ ராமனாக, நீ இயேசுவாக, நீ நபிகளாக இரு, இதுதான் வேணும், இதுதான் மனிதத்துவம், இதுதான் செக்யூலர். ஸோ அந்த வகையில் நேற்று ஒரு வகையில் சந்தோஷம். எல்லா மதத்தவரும் இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடியதில்லை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது, மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் மிகப்பெரிய சிறப்புமிக்க ஆலயங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இந்த மாதிரியான பூஜைகளை பார்க்குறதுக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கும் கூடுகிற பொழுது அங்கே பாதுகாப்பு பணியில் மனிதர்கள், காவல்துறையினர் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சமாவது அவர்களை மனிதராக நேசிக்க. நம்ம சாமி கும்பிட போகிறோம். நம்ம சாமி கும்பிட எதுக்கு போகிறோம்? இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் எண்ணம் நல்லதாக இருக்க வேண்டும், எண்ணம் போல வாழ்வு, உடல் நலம் வேண்டும், செல்வம் வேண்டும், நிலைத்த புகழ் வேண்டும், வெற்றி வேண்டும் என்று கேட்டு போகிறோம். இப்போ நம்ம மனிதர்கள் அங்கே போகிறோம், 6 அறிவு படித்த அறிவாளிகள். அங்கே நமக்காக வரிசை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில், பாதுகாப்பு பணியில் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் குடும்பங்களை விட்டுட்டு நிற்கிறாங்க. ஊர்காவல் படையோடு சேர்ந்து இந்த மாவட்டத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த மாதிரி சிறப்பு மிக்க ஆலயங்களில் தேவாலயங்களில் வரிசைப்படுத்துகிற பணிகளை காவல்துறை செய்கிறாங்க. நேற்று நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு, மனிதர்கள் தானே அவங்கெல்லாம் சாமி கும்பிட போகிறாங்களே, ஆயிரக்கணக்கில் போகிறாங்களே, ஒரு காவல்துறையினர் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை கேட்குறதுக்கு ஒரு மாடு கூட என்ன செய்யும்னா, கம்பால் தட்டிட்டோம்னா அந்த வரிசையில் போகும். ஆடு, செம்மறி ஆடு ஒரு ஆட்டை சரி பண்ணி போனோம்னா அதுக்கு பின்னால் போயிடும். கோழி கூட செட்டு செட்டாக போயிடும். புறாக்கள் வளர்த்து வந்தோம்னா கரெக்டாக அதே மாதிரி போகும். ஆனால் நம்ம மிகப்பெரிய ஆட்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம பெரிய அறிவாளிகள், படித்தவங்க படிக்காதவங்க, பெரிய பெரிய பட்டதாரி, பெரிய அரசியல் செல்வாக்குள்ளவங்க, அதிகாரி எல்லாருமே சாமியை பார்க்கத்தான் போகிறோம். சாமியை பார்க்குறதுக்கு கியூ வச்சுருக்காங்க. எப்படி கியூ வச்சுருக்காங்க? நீண்ட நெடிய வரிசையில் இலவசமாக தரிசனத்தில் வரவங்க சாதாரணம், அடுத்தது விஐபி தரிசனம், அடுத்தது விவிஐபி தரிசனம், அடுத்தது நேரடியாக ஜட்ஜஸ்ஸு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள், இவங்க எல்லாருமாவே இருக்கட்டும். எல்லா வரிசையும் முன்ன பின்ன ஒன்றா சேர்ந்து அந்த ஆலயத்தினுடைய மூலவர் யாரோ அவர்கிட்ட தான் போகுது. யாரும் தனித்தனியாக போக போகிறாங்களா? நிச்சயமாக கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தான் போய் சாமி கும்பிடும். எல்லாருக்கும் ஒரே பிள்ளையார் தான், இயேசு தான், நபிகள் தான். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கொஞ்சமாவது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்ன பின்ன. நேற்று விஐபி தரிசனத்து பக்கத்தில் போய் நின்று பார்க்குறேன் நான். காவல்துறை நண்பர்கள் பட்ட பாடு. ஒரு சாமானிய படிப்பறிவு இல்லாதவன், சாதாரண ஏழை எளிய மக்கள், கிராமத்து மக்கள் அழகாக வரிசையில் நின்று போயிட்டே இருக்காங்க. இவங்க பூரா பணம் படைத்தவர்கள் என்றும் அதிகார படம் படைத்தவர்கள் என்றும் பெரிய செல்வாக்கில் இருக்கவன்னு சொல்லி சிட்டையை வாங்கிட்டு அதெல்லாம் ஒரு 2 நிமிடம் காத்திருந்து அந்த இறைவனை தரிசிக்க கூட முடியாத அளவிற்கான பொறுமை அந்த காவல்துறை நண்பர்கள் பட்ட பாடு. அவங்கள அப்படியே அவங்க நம்ம ரோட்டில் ஒரு பேப்பர் கிடந்தால் நம்ம எடுக்கிற வைக்கப்படுவோம். ரோட்டில் ஒரு கயிறு கிடந்தால் எடுத்து தூக்கி போட வைக்கப்படுவோம். ரோட்டில் ஒரு பைப்பு தண்ணி லீக் ஆச்சுன்னா கூட நமக்கு என்னன்னு சொல்லி போய்கிட்டு இருப்போம். ரோட்டில் ஒரு லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு எதுக்கு வம்புன்னு அமர்த்த மாட்டோம். நேற்று காவல்துறையினர் எவ்வளவு டீசெண்டான ஆட்கள் அந்த கயிறை கைத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்படியே விறுவிறுத்து அந்த கைத்தை பிடிக்கிறதும், பேரிகார்டை தூக்கி நிறுத்துறதும், ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் உள்ள அதிகாரிகள்லாம் கூட, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. எவ்வளவோ மைக்கு வச்சு சொல்கிறாங்க மக்கள்கிட்ட, ஐயா வரிசையாக வாங்க, எல்லோரும் ஒரு இடத்துல போய் சாமி கும்பிட போகிறோம். அது நல்ல வார்த்தை ஒரு ஆய்வாளர் சொன்னார், எல்லோரும் சென்று சேரக்கூடிய இடம் ஒன்றே அப்படின்னாரு மைக்கில்.
ஷாக் ஆகி போச்சு எனக்கு. விஐபியாக இருங்க, விவிஐபியாக இருங்க, நீதிபதியாக இருங்க, எம்எல்ஏ இருங்க, எம்பியாக இருங்க, யாராக இருங்கங்க, சாமானியை நடந்து வந்தான்னா அவன் 1/4 மணி நேரம் சென்று வருவேன், நீ 5 நிமிஷத்துக்கு முன்னால் போவேன், எல்லாரும் போய் தரிசனம் ஒரே இடம். அந்த நோக்கத்தில் சொன்னார். வாழ்க்கையும் அது தாங்க, எல்லாரும் சேர்ற இடம் ஒன்று தாங்க. வேறு வழிகளில் வேணால் போய் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கலாம், செல்வாக்கில் வாழலாம், சேருமிடம் ஒன்று தான் அப்படின்னா மைக்கில் சொன்னார். அப்படி ஒரு ஆச்சரியம். யாருமே மதிக்கலைங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க காவல்துறை, படுற பாடு, அவருடைய உழைப்பு. லேடி போலீஸ்லாம் பார்த்தா கஷ்டம், வீதிகள்லையும் டிராஃபிக்லையும் ரோட்லையும் அப்படியே நிற்கிறாங்க. நமக்கு நினச்சி பாருங்கள். அப்போ நம்ம கொண்டாட்டங்கள் என்பதை அடுத்தவருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொண்டாடணும். அவங்க நிற்க சொல்ல நிற்போம், சார் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், அப்படி அப்படியே போகலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு லைனில் ஒரு பிரசாதம் கொடுக்குறானே வைங்க கோயிலில், ஒரு 5 நிமிடம், நீங்கள் 5 நிமிடம் மட்டும் வரிசையில் நின்னால் 5000 பேருக்கு கூட அழகாக அந்த பிரசாதத்தை கொடுக்க முடியும். எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க? 1 2 3 இப்படின்னு சொல்லி 60 செகண்ட் சொல்லுகிற பொழுது 60 பேருக்கு நம்ம ஒவ்வொரு கரண்டி அந்த பிரசாதத்தை கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிடம் ஒருவருக்கு பொறுத்திருந்தால் 60 செகண்ட், 1 மணி நேரத்தில் ஒரு 60 பேர் தரிசனத்தை அழகாக முண்டாமல் இடிக்காமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தரிசனம் பண்ண முடியும். கொஞ்சமாவது மனுஷன் யோசிக்கிறானா? கேட்டால் பெரிய விஐபியான், மந்திரிகிட்ட இருந்து வந்திருக்கேன், எம்எல்ஏட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், முட்டுறேன், தள்ளுறேன், போலீஸ் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான். 100 போலீஸ் நின்று சொல்கிறாங்க, என்ன சார் நம்ம மனிதர்கள் சார் நம்ம அப்படின்னு. என்ன மனிதத்தன்மை, என்ன புத்தாண்டு கொண்டாட்டம், என்ன சாமி கும்புறோம்? அடுத்தவருடைய மனதை புரிஞ்சுக்கணுங்க. இங்கே வேலை செய்கிறவன், இங்கே வேலை பண்ணுறவங்க, இப்போ பூஜகராக இருக்கட்டும், போதகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சர்ச்சில் பாதிரியாராக இருக்கட்டும், குருமார்களாக இருக்கட்டும், மசூதியில் யாராக இருந்தாலும் அந்த வரிசைப்படியாக பிரகாரம் செல்கிற பொழுது எல்லாமே ஈஸியாக முடியும். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. போலீஸ் படுற பாட்டையும் கொஞ்சம் பாருங்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் படுற பாட்டை பாருங்கள், ஒரு பணியாளர்கள் படுற பாட்டை பாருங்கள். அடுத்தவர் இடத்தில் இருந்து புரிந்து கொண்டு நாம் பயணிக்க கற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கையில் எல்லாமே இறைவனை நம்ம அடையலாம். அந்த நல்ல எண்ணத்துக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். வழிபாட்டு தலங்களாக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், நமக்காக பாதுகாப்பு அளிக்கக்கூடிய போலீஸாரை நம்ம அவங்க படுற பாட்டை நினச்சி அவங்க சொல்கிறபடி கேட்டால் வரிசையாக அடுத்தடுத்து என்ன வித்தியாசம்? இன்னொன்று ஃபைனலாக சொல்லிடுறேன். அது என்னங்க, சாமி ஆலயத்தில் என்ன சாமிக்கு போட்ட மாலையை தூக்கி ஒருத்தனுக்கு போடுறோம்னா சாமி பெருசா அவன் பெருசா? அது என்ன பழக்கம்ங்கிறேன். மிகப்பெரிய மூடத்தனமான இல்லை இது பூரா. அந்த ஐயர்களும் அந்த பூஜை பண்ணுறவங்களும் அவங்க பண்ணுற ஒரு அட்டூழியத்தனம். அதனால தான் இப்படி வளர்த்து விட்டு விஐபி அப்புறம் விவிஐபி என்ன சாமிக்குள்ளே என்னன்னு கேட்டேன். என்னங்க சாமி தானே நம்மளை விட உயர்ந்ததுன்னு சொல்கிறோம். அப்புறம் சாமிக்கு போட்ட மாலையை தூக்கி ஒரு மனுஷனுக்கு அதே ஆலயத்தை முன்னாடி என்ன போடுறது? இப்போ என்ன அர்த்தம், என்ன ஈக்குவல்? யாருக்காக இருந்தாலும் சாமிக்கு தாங்க மாலை, சாமிக்கு முன்னால் எவனுக்கும் மாலை போட முடியாதுங்க. சாமி தாங்க உயர்ந்தது. நம்பினவனுக்கு சாமி உயர்ந்தது, நம்பாதவனுக்கு சாமி இல்லை. இப்போ நம்பி லட்சம் பேர் போகிறீங்கன்னா சாமிக்கு போடுற மாலை எடுத்து ஒரு மனுஷனுக்கு அந்த இடத்துல போடுறாங்க. ஆசாமிக்கு என்னங்க இங்கே வேலை? இப்படிலாம் பார்த்தோம்னா வழிபடுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரியான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுற போலீஸார், அதிகாரிகள், பணியாளர்கள் இடத்துலேருந்து உணர்ந்து நம்ம அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அவங்களுடைய பாட்டையும் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுதான் இறைவனுடைய மனது குளிரும்.